ஹாய் வர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க காரை சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி நம்மகிட்ட வீடியோ கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக அந்த காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த காரோட நேம் வந்து போர்டு ஃபிகோ 2015 மாடல்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கார் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணத்தில் இருக்குது. இந்த காரோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதோட அமௌண்ட் அவங்க பேசிக்காக சொன்ன அமௌண்ட் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் ரேட்டு கம்பேரிஷன் குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கோம். அவங்கள நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம். ஸோ உங்களுடைய காசையும் இதே மாதிரி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் எண்டில் ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிற இடத்துல நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே வந்து ஓரளவு கார்ஸை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த காருக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொரு அமௌண்ட்டு நீங்கள் சொல்லும் போதும் இது வந்து இந்த காரை பற்றி தெரியாதவங்க காரை பார்த்துட்டு கூட கீழே வந்து கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் இந்த கமெண்ட்ஸை பார்த்து வந்து தெரிஞ்சுப்பாங்க. அது போக யாராச்சும் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்களும் இந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது இந்த ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேதர் ஐடியா கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட உங்களோட அமௌண்ட்டையும் கோட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த கார் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்டு ஃபிகோ அஸ்பயர் ப்ளூ வேரியண்ட். நல்லா ராயல் லுக்காக இருக்கும். 2015 அக்டோபர் மாதம், சிங்கிள் ஓனர், பியூர் ஓன் போர்டு. ஸோ லைவாக உங்களுக்கு வண்டி ஃபுல்லாக நான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே காட்டுறேன், பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன் பாருங்கள். சைடு வியூ, ரைட் சைடு. இது டைட்டானியம் மாடல், டீசல் வேரியண்ட்டு. 9500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 4 டயருமே பக்காவாக இருக்குது, அலாய் வீலு. வண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கிளாரிட்டி, இந்த நோ ரீபெயிண்டிங், டென்ட்டு, ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. இது ஃபுல் வியூ, சைடு வியூ, அலாய் வீலு. டயர் கிரிப்லேயே உங்களுக்கே தெரியும். நல்லா ராயல் லுக்காக இருக்கும் உங்களுக்கு. பேக் சைடு பாருங்கள், டைட்டானியம் பிடி டிசிஐ. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து TN14D6445. வண்டி பக்கா கண்டிஷன். 10,000 சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இனிமேல் நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு 20,000 பண்ணால் போதும். ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு. ஸோ வண்டி ஆல்ரவுண்டர் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச், டென்ட் எதுவுமே கிடையாது. ஷோரூம் கண்டிஷனுக்கு இருக்குது. ஸோ லைவாக ஷூட் பண்ணுறேன், எந்த ஒரு ஃபில்ட்ரு எதுவுமே போடலை. நார்மல் கேமராவில் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். டயர் கண்டிஷன் பாருங்கள், MRF. அலாய்வில் எந்த ஒரு துரு எதுவுமே இல்லை, அப்படியே க்ளீனாக இருக்குது. டயர் கிரிப்பு பாருங்கள், பக்காவாக இருக்குது. இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். 4மே பவர் விண்டோ, டூயல் ஏர் பேக்கு, டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் உண்டு உங்களுக்கு. ஸோ ஹைட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள் உண்டு, ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ABS, EBD எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சென்ட்ரல் லாக்கிங் வித் ரிமோட்டு, பூட் ஸ்பேஸ் ஓப்பன். உள்றேன் காட்டுறேன் பாருங்கள். டேஷ்போர்ட் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கீ தனியாக இருக்குது. சரி, ரிமோட் கீழே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பின்னாடி ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் தனியாக போய் மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சீட் பாருங்கள், இன்டீரியர் பக்காவாக இருக்குது. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரெண்டுமே பக்கா கண்டிஷன்.
ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம், ஆஸ் கேபிள், பென் ட்ரைவ் எல்லாமே போட்டுக்கலாம். இதில் நீங்கள் பென் ட்ரைவ் ஆப்ஷன் உண்டு. பென் ட்ரைவ், ஆஸ் கேபிள் ரெண்டுமே போட்டுக்கலாம். இது அக்சசரிஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம், மொபைல், காயின் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டியரிங் மவுண்டு, உங்கள் ஸ்டியரிங்லேயே அந்த கண்ட்ரோல் வந்துடும். சாங் மாற்றுறது, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வர கால் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாங் அந்த மாதிரி வந்து எஃப்எம் அந்த மாதிரி நீங்கள் மோட் இதிலேயே மாற்றிக்கலாம். ஸோ டிரைவிங்கில் உங்களுக்கு இது யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கிலோமீட்டரை காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. 9827 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, ஒரிஜினல் கிலோமீட்டர். பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் உண்டு. வண்டி பாடியை பாருங்கள், எங்கேயுமே அடிப்படலை. ஒரு ரீபெயிண்டிங் எந்த ஒர்க்குமே ஆகலை பாருங்கள். கீழே காட்டுறேன். மேக்ஸிமம் எல்லா வண்டியிலையுமே இந்த கீழே தான் அடிபட்டிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பாடி தான் அதிகமாக அடிப்படும் வண்டியில் கீழே. ஏன்னா நம்ம ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும் போது அந்த மாதிரி அடிப்படும். பட் இந்த வண்டியில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. கீழே பாருங்கள், அப்படியே ஷைனிங்காக அதே ஒரிஜினல் குவாலிட்டியோடு இருக்குது. மிரர் நீங்கள் மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன் டேப் ரிலீஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒன் டேப் க்ளோஸ் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்படி கீழே நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மிரர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கும்போது நீங்கள் வந்து மிரர் க்ளோஸ் பண்ணணுன்னா நீங்கள் உள்ளே வந்துட்டே நீங்கள் மேனுவல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேலட், எக்ஸைட் பேட்ரி. இந்த பாடியை பாருங்கள், நமக்கு ஆக்சிடென்ட் ஆனால் அந்த பாடியில் தெரிஞ்சிடும். இந்த எட்ஜில் உங்களுக்கு பெயிண்டிங் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் பக்காவாக இருக்குது, ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபினிஷிங் அப்படியே இருக்கும், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை வண்டியில். கூலண்ட் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. பிரேக் ஆயில் ஃபுல்லாக இருக்குது. இன்ஜின் ஆயில் பக்காவாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஓட்டலாம். 20,000 பண்ணால் போதும். பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல பெரிய பூட் ஸ்பேஸு. நிறைய லக்கேஜ் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம். லாங் ட்ரைவ் போகும்போது இல்லை ஃபேமிலியாக நீங்கள் போகும்போது லக்கேஜ் ஸ்பேஸ் ரொம்ப பெருசு இந்த வண்டிக்கு. உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அதே மாதிரி லக்கேஜும் நிறையா வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபுல் கன்வீனியன்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். எந்த டவுட்னாலும் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லா பேப்பருமே கரண்ட். 1 இயர் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். 2019 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. 1 இயருக்கு இருக்குது. ஃபினான்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. என்ஓசி கையில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபினான்ஸில் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ரெடி கேஸ்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. உங்களுடைய கார்ட்ஸையும் சேல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம்.